எண் 12 மாண்புமிகு உறுப்பினர் திரு ஐட்ரீம் ரா மூர்த்தி, மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, திருத்திய விடை சொல்வதற்கு அனுமதி அளிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். விடை: நம்முடைய ராயபுரம் தொகுதியின் பிரதான சாலையான SN செட்டி தெருவில் அமைந்துள்ள தண்டையார்பேட்டை C கழிவுநீர் அகற்று நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை B கழிவுநீர் அகற்று நிலையத்திற்கு சென்ற 300 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு 800 மீட்டர் நீளம் உந்து குழாயாக ரூபாய் 2.72 கோடி மதிப்பீட்டில் மாற்றி அமைத்து அனைத்து பணிகளும் முடிவுற்று தற்போது பயன்பாட்டில் இருந்து வருகிறது. மற்றும் தண்டையார்பேட்டை B கழிவுநீர் அகற்றும் நிலையத்திலிருந்து தண்டையார்பேட்டை F கழிவுநீர் அகற்றும் நிலையத்திற்கு செல்லும் 500 மில்லிமீட்டர் விட்டமுடைய பழுதடைந்த பழைய வார்வெரும்பு உந்து குழாயை 750 மில்லிமீட்டர் விட்டமுடைய வார்வெரும்பு உந்து குழாயாக 3600 மீட்டர் நீளத்தில் மாற்றுவதற்கு 22.34 கோடி திட்ட மதிப்பீட்டில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு தற்போது பணிகள் நடைபெற்று வருகிறது. இதுவரை சுமார் 46% பணிகள், அதாவது 1660 மீட்டர் நீளத்திற்கு குழாய் பதிக்கும் பணி முடிவுற்றுள்ளது. மீதமுள்ள 1940 மீட்டர் நீளத்திற்கு குழாய்கள் பதிக்கும் பணி 19/7/2025 முடிவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கண்ட பணிகள் நிறைவடையும் போது SN செட்டி தெரு மற்றும் அதனை சுற்றியுள்ள தெருக்களில் கழிவுநீர் வழிந்தோடுவது தவிர்க்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் ஐட்ரீம் ரா மூர்த்தி. ராயபுரம் பம்பிங் ஸ்டேஷன் A to F வரைக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி 3600 மீட்டர் மொத்தம். அதில் 46% ஒர்க்கு முடிஞ்சிருக்கு. மீதி இருக்கக்கூடிய 54% ஒர்க்கு இந்த மழைக்காலம் முழுவதுமே அந்த வேலைகள் நிறுத்தப்பட்டுள்ளன. அதனால் விரைவில் அதை முடிச்சு தந்து நீங்கள் சொன்ன மாதிரி அந்த 7வது மாதத்துக்குள்ளே முடிச்சு தரணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய 335 தெருக்களில் இப்போ நம்ம மெயின் ரோட்டில் தான் இந்த பைப் போட்டு ஜாயின் பண்ணுறோம். தெருக்களில் கழிவு நீர் அந்த பைப்பு 40 வருடங்கள் பழமையான பைப்பு. அந்த பைப்பு பார்த்தீங்கன்னா 100 mm விட்டமும் 150 mm விட்டமும் உள்ள பைப்புகளாக இருக்குது. அதே போல் குடிநீர் பைப்புகளும் அதுவும் அதே மாதிரி இருக்கு. எனவே குடிநீரும் கழிவு நீரும் கசிவு ஏற்பட்டு கலக்கக்கூடிய தினமும் பராமரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே அமைச்சர் அவர்களை அந்த பேரவைத் தலைவர் வாயிலாக அந்த கழிவுநீர் குழாய்களையும் அந்த குடிநீர் குழாய்களையும் சீர் செய்து தருவார் என்று கேட்டு அமைகிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விரிவான பதிலை சொல்ல வேண்டும். ராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 48, பழைய வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 49, காசிமேடு பணிமனை எண் 50, வண்ணாரப்பேட்டை பணிமனை எண் 51, ராயபுரம் பணிமனை எண் 52 மற்றும் தங்கசாலை பணிமனை எண் 53 ஆகிய பகுதியில் அடங்கும். இத்தொகுதியிலே 3,04,144 மக்கள் தொகையும் 546 தெருக்களும் கொண்டதாகும். இராயபுரம் சட்டமன்ற தொகுதியில் 11 கழிவுநீர் அகற்று நிலையங்கள் மூலம் 23.30 மில்லியன் லிட்டர் கழிவுநீர் அருகாமையில் உள்ள கொடுங்கையூர் சுத்திகரிப்பு நிலையத்திற்கு அனுப்பப்படுகிறது. இப்போது மாண்புமிகு உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டது போல வட சென்னையில் இருக்கிற பழைய குடிநீர் குழாயாக இருந்தாலும் சரி, கழிவுநீர் அகற்றுகிற குழாயாக இருந்தாலும் சரி, கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்டு இருக்கிற காரணத்தால் அனைத்துமே மாற்றப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் இப்போது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வடசென்னை வளர்ச்சி திட்டம் என்ற அளவிலே 946.43 கோடி மதிப்பீட்டில் வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இப்பணிகள் சுமார் 2026ஆம் ஆண்டுக்குள் முடிக்கப்பட்டு வடசென்னை பகுதியில் சுமார் 47.22 லட்சம் மக்கள் பயனடைய வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் குறிப்பிட்டு உடனடியாக எங்கு செய்யப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த பணியை முன்னுரிமை அடிப்படையில் எடுத்து செய்து கழிவுநீரை வழிந்தோடுவதை தடுக்கப்படும். எனவே மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் எந்த பகுதி என்று குறிப்பிட்டு சொன்னால் சரியாக இருக்கும். மாண்புமிகு உறுப்பினர் மூர்த்தி. மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நன்றி. அந்த குறிப்பினை உடனடியாக கொடுக்க தயாராக இருக்கிறேன். மேலும் குடிநீரை பொறுத்தவரையில் நம்முடைய கீழ்ப்பாக்கம் நீரேற்று நிலையத்திலிருந்து ராயபுரம் நீரேற்று நிலையத்திற்கு 25 MLD குடிநீர் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த காலங்களில் அங்கே 17 MLD நீர் மாத்திரமே இதுவரை பெறப்பட்டு ராயபுரம் பகுதி தொகுதி மக்களுக்கு விநியோகிக்கப்பட்டு வருகிறது. மக்கள் தொகை கணக்கை கருத்தில் கொண்டு 10 ஆண்டுகளுக்கு முன்னதாக கொடுக்கப்பட்ட அந்த 17 MLD நீர் போதுமானதாக இல்லை என்பதை கருத்தில் கொண்டு 25 MLD நீரை நம்மளுக்கு ராயபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு வழங்க வேண்டும் என்று பேரவைத் தலைவர் வாயிலாக நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்களை கேட்டமர்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே,
இந்த ஆட்சி நம்முடைய முதலமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சென்னையிலே நாள் ஒன்றுக்கு 900 எம்எல்டி அளவுக்கு தான் தண்ணீர் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்றைக்கு 1040 எம்எல்டி கொடுக்குற அளவுக்கு குழாய்கள்லாம் பதிக்கப்பட்டு மக்களுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம். குடித நீரை பொறுத்தளவு கூட நாம் கடந்த மொத்த கொள்ளளவு என்பது நமக்கு ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், குடிநீரை பற்றி தருவதை பற்றி எந்த விதமான இடைஞ்சலும் இல்லை. உடனடியாக எவ்வளவு தண்ணீர் கேட்டாலும் கொடுக்கக்கூடிய அளவிற்கு தான் சென்னை வாரியம் இருந்து கொண்டிருக்கிறது. மொத்த குடிநீருடைய கொள்ளளவு 13.22 டிஎம்சி இருக்க வேண்டும். ஆனால் இன்றைய தேதியில் 15.5617 டிஎம்சி இருக்கிறது. எனவே தண்ணீர் அடுத்த ஆண்டு மாதம் 6வது மாதம் வரை 7வது வரை மழை பெய்கிற வரை நம்ம குடிநீர் சென்னையை பொறுத்தளவு கொடுக்கக்கூடிய அளவிற்கு எல்லா வசதியும் இருக்கிறது, தண்ணீரும் இருக்கிறது. இதே கடந்த ஆண்டிலே இருப்பு என்று எடுத்து பார்த்தால் 10 டிஎம்சி 11 டிஎம்சி தான் இருந்தது. கடந்த ஆண்டை விட கூடுதலாக 6.5 டிஎம்சி கூடுதலாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. மாண்பு உறுப்பினர் அவர்கள் அந்த பகுதியில் குடிநீர் அதிகப்படுத்தி தர வேண்டும் என்று கேட்டிருக்கிறார். எந்த பகுதி என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதை நம்முடைய அதிகாரிகளிடம் கலந்து பேசி உடனடியாக அந்த பகுதிக்கு கூடுதலாக குடிநீர் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்து தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.